இந்த உலகத்துல நிறைய சீரியல் கில்லர்ஸ் இருக்கானுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போறவன் ஒரு வித்தியாசமானவனா இருக்கான். அவன் பண்ற கொலைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ட்டு அவனை தவிர மத்த யாருக்குமே தெரியல. 1985ல மர்மமான முறையில மும்பையை திரும்பி பாக்குற மாதிரி ஒவ்வொரு கொலையா நடந்துட்டே வருது. நைட் டைம்ல தனியா தூங்குறவங்க, வீட்டு விட்டு வந்தவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, ரோடு ஓரத்துல படுத்துன்னு இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை எப்படி நடக்குதுன்னா, ஒரு 20-30 கிலோ இருக்கிற கல்லை தூக்கி அவங்க தலையில போட்டு கொலை பண்றான். இந்த ஒரு விஷயத்தால மும்பைல இருக்கிற நிறைய பேர் நைட் டைம்ல போறதுக்கும் பயப்படுறான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 பேரை 1988 வரைக்கும் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இந்த டைம்ல போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸோட ப்ரொடெக்ஷன் அதிகமா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ போலீஸ் பப்ளிக் கிட்ட வார்ன் பண்றாங்க, என்னன்னா நைட் டைம்ல தனியா போவாதீங்க, சேஃப்டியா இருங்க, உங்களுடைய சேஃப்டியை நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. மும்பைல போலீஸோட பாதுகாப்பு அதிகமானதால கொலைகாரன் பிரேக் எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அதே பேட்டர்ன்ல, அதே பயமுறுத்துற மாதிரி, அதே மெத்தட்ல கொல்கத்தால அவனுடைய கொலையை ஸ்டார்ட் பண்றான். ஸோ போலீஸ் இங்கேயும் அங்கேயும் ஒரே ஆள் தான் கொலை பண்றான்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க கூட எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. எல்லா கொலைகளையும் கள்ளத்து மட்டும் தான் கொல்றான். ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஒருத்தனை கொல்றான்னா நிறைய பிரச்சனை இருக்கும். பணமா இருக்கலாம், பகையா இருக்கலாம், இட பிரச்சனையா இருக்கலாம், என் பிசினஸ்ல கூட பிரச்சனையா இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை பண்றான்னா அவன் கண்டிப்பா சைக்கோவா தான் இருப்பான். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் இதே மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க சைக்கோத்தனமா. அதனால தான் நிறைய மூவிஸும் எடுக்கிறாங்க அதை டிபெண்ட் பண்ணி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேஃப்டியா இருங்க, சைக்கோத்தனமான ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க.